ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல், கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைவு தினம். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி. தமிழக சட்டமன்ற தேர்தல் எதிரொலி. புதுச்சேரியில் அனைத்து மதுபான கடைகளுக்கும் சீல் வைப்பு. புதுச்சேரி கடற்கரை சாலையில் பொதுமக்களை கவரும் வைக்கோல் செல்ஃபி பாயிண்டுகள். தேர்தல் துறைக்கு சுற்றுலா பயணிகள் பாராட்டு. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் 58வது விளையாட்டு தின விழா. உற்சாகத்துடன் பங்கேற்ற மாணவிகள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் நினைவு நாளையொட்டி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே அமைந்துள்ள பாரதிதாசன் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் என திரளாக கலந்து கொண்டு பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரியில் அனைத்து மதுபான கடைகளையும் பூட்டி கலால்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 23ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகள் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்கள் மூடப்பட உள்ளன. இந்நிலையில் தமிழகத்தையொட்டி புதுச்சேரி இருப்பதால் இங்குள்ள மதுக்கடைகளையும் மூட கலால்துறை உத்தரவிட்டது. அதன்படி புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் உள்ள மதுக்கடைகள் 21ஆம் தேதி காலை 10 மணி முதல் 3 நாட்கள் மூடப்படுகின்றன. இதையொட்டி புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் உள்ள மதுக்கடைகளில் 20ஆம் தேதி மாலை முதலே மதுப்பிரியர்கள் கூட்டம் அலைமோதியது. அவர்கள் முண்டியடித்துக் கொண்டு தங்களுக்கு விருப்பமான மதுபானங்களை வாங்கி சென்றனர். சிலர் பெட்டி பெட்டிகளாக மதுபாட்டில்களை வாங்கி சென்றதையும் காண முடிந்தது. இதற்கிடையே புதுச்சேரி தமிழக எல்லையோரம் உள்ள தனியார் மதுக்கடைகளில் 20ஆம் தேதி மாலை முதல் மது வாங்க மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இதனால் மதுப்பிரியர்கள் நீண்ட வரிசையில் நின்று மதுபானங்களை வாங்கி சென்றனர். இந்நிலையில் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு புதுச்சேரியில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் கலால்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் தேர்தல் துறை மற்றும் வனத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள தேர்தல் விழிப்புணர்வு வைக்கோல் செல்ஃபி பாயிண்டுகள் சுற்றுலா பயணிகளிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் நடைபெற்ற முடிவுகளுக்காக ஒருபுறம் அரசியல் கட்சிகள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் மறுபுறம் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை சாலையில் வைக்கோல் மூலம் அமைக்கப்பட்ட தேர்தல் விழிப்புணர்வு செல்ஃபி பாயிண்டுகளில் புகைப்படம் எடுப்பதில் பிஸியாக உள்ளனர். தேர்தலில் ஓட்டுப்பதிவு அதிகரிக்க புதுச்சேரி தேர்தல் துறையும் வனத்துறையும் இணைந்து
கடற்கரை சாலை உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் 50 இடங்களில் செல்ஃபி பாயிண்ட்களை ஏற்படுத்தினர். கடற்கரை சாலைக்கு குடும்பத்துடன் செல்லும் பொதுமக்கள் புலி, சிறுத்தை, ஆங்கிரி பேர்ட்ஸ் உள்ளிட்ட வைக்கோல் செல்ஃபி பாயிண்ட்களுடன் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றனர். நாங்கள் பசுமை வாக்காளர்கள், எங்கள் தொகுதி பசுமை தொகுதி என சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வாசகங்களோடு இந்த உருவங்கள் நிற்பது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இந்த வைக்கோல் சிற்பங்கள் சேதமடைந்தாலும் அவற்றை சேகரித்து மணப்பட்டில் உள்ள அரசு கிடங்கிற்கு கொண்டு சென்று உரமாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மக்களை ஈர்க்கும் விதமான இந்த வைக்கோல் செல்ஃபி பாயிண்ட்களை அமைத்துள்ள தேர்தல் துறைக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் நுண்கலை தின விழா மற்றும் 58வது விளையாட்டுப் போட்டி தின விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நுண்கலை தின விழா மற்றும் 58வது விளையாட்டுப் போட்டி தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் மதிவதனன் தலைமை தாங்கினார். பல்கலைக்கழக மகளிர் பிரிவு தலைவர் பேராசிரியர் வசந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஒருங்கிணைப்பாளர் ஷாகுல் ஹமீது விளையாட்டு தின அறிக்கையை வாசிக்க உடற்கல்வி இயக்குநர் லட்சுமி அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர் கலைமாமணி அன்னபூர்ணா சிறப்புரையாற்றினார். 58வது விளையாட்டுப் போட்டியில் மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள், பெற்றோர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 48ஆம் ஆண்டு தலைவெள்ளிக்கிழமை திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 48ஆம் ஆண்டு தலைவெள்ளிக்கிழமை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலை முதலே சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் வெகு சிறப்பாக நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தனி அதிகாரி குமரேசன், ஆலய பூசாரி எல்லப்பன், உபயதாரர்கள் மற்றும் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றிய IAS அதிகாரி சிவகுமார் லட்சத்தீவில் புதிய பணியில் சேர்வதற்காக பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி IAS அதிகாரி சிவகுமார் லட்சத்தீவில் புதிய பணியில் சேர்வதற்கு வசதியாக பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை இயக்குநராக பணியாற்றி வந்த இவரை விடுவிக்க ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியிலிருந்து புறப்படும் தினசரி ரயில் சேவை நேரங்களை மாற்றியமைத்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தெற்கு ரயில்வே பயணிகளின் ரயில் சேவை நேரங்களை ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் மாற்றி அமைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியிலிருந்து ராமேஸ்வரம் அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் மாலை 4:25 மணிக்கு புறப்பட்ட நிலையில் இனி 4:05 மணிக்கு புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழுப்புரம் காரைக்கால் வாராந்திர ரயில் சேவை 7:30 மணிக்கு புறப்பட்ட நிலையில் இனி 7:20 மணிக்கு புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் புவனேஸ்வர் வாராந்திர விரைவு ரயில், விழுப்புரம் மயிலாடுதுறை தினசரி பயணிகள் ரயில் சேவை 3:50 மணிக்கு புறப்பட்ட நிலையில் 3:40 மணிக்கு புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருச்சிராப்பள்ளி சந்திப்பு மற்றும் கள்ளகம் நிலையங்களுக்கு இடையே செல்லும் ரயில் சேவை நேரத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியகடை காவல் நிலையம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் தலைமறைவாக உள்ள குற்றவாளியின் சொத்துக்கள் முடக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பெரியகடை காவல் நிலையத்தால் தொடரப்பட்ட வழக்கில் புதுச்சேரி 3வது குற்றவியல் அமர்வு நடுவர் நீதிமன்றத்தில் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த சார்லஸ் என்பவர் நேரில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வருகிறார். அவர் தனது வசிப்பிடத்தை மறைத்து தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. அவரை அறிவிக்கப்பட்ட குற்றவாளியாக பிரகடனப்படுத்தும் முன்பு நேரிலோ அல்லது வழக்கறிஞர் வாயிலாக ஆஜராகுமாறு வீட்டில் நோட்டீஸ் ஒட்டிய பிறகும் அவர் ஆஜராகவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும், இல்லையெனில் நீதிமன்றம் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி என அறிவிக்கும் எனவும் அவருடைய சொத்துக்களை முடக்க நேரிடும் என்றும் பெரியகடை காவல் நிலையம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,235 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,720 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.